டார்ட்டி ஏஞ்சல். டார்ட்டி ஏஞ்சல் இந்த திரைப்படம் 2024ஆம் ஆண்டு வெளிவந்த அமெரிக்கன் ஆக்ஷன் திரைப்படம். இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரமா ஈவா கிரீன் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பல்கேரியா நாட்டை சேர்ந்த நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பெண்கள் குழு போராடுறத மையப்படுத்தின கதை. மார்டின் இந்த படத்தை இயக்கியிருக்காரு, மார்டின் கேம்பல். இந்த படத்தோட மெயின் கதைன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் பாத்தீங்கன்னா எதிரிகள் கையில அகப்பட்டு உயிரிழக்க நேரத்துல அமெரிக்க ராணுவ படை ஹெலிகாப்டர்ல காப்பாத்துது. அப்படி காப்பாத்தப்படுற சமயத்துல ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. அவர் கூட இருக்க மற்ற ஆளை காப்பாற்ற முடியல. அதுக்குள்ளேயும் ஒரு ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திடுறாங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டர் பைலட் என்னன்னா உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயினை காப்பாத்திட்டு அவங்க டீம் விட்டு காப்பாத்தி கிளம்பிடுறாரு. இந்த குழு இவங்க ஹீரோ கூட அந்த மற்ற பணைய கைதிகள் எல்லாமே சுட்டு வீழ்த்திடுறாங்க. ஸோ இந்த பெண் அங்க முறையிடுது, ராணுவத்துல முறையிடுது. அது சம்பந்தமான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சமயத்துல அந்த பெண்ணுக்கு ஒரு ஆஃபர் வருது. அதாவது அங்கு என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு பயங்கரவாதி குழு தான் ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்காரு. அந்த ஆபரேஷன் என்னன்னா அமெரிக்க ராணுவ படை ஆப்கானை விட்டு வெளியே போறப்ப என்னன்னா ஒரு ஸ்கூலை பெண்கள் ஸ்கூலை டோட்டலா முற்றுகையிடுறாங்க. அப்படி முற்றுகையிட்ட சமயத்துல பாத்தீங்கன்னா எல்லா பெண்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுல வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சமயத்துல ஆப்கானோட எஜுகேஷன் மினிஸ்டரோட பொண்ணும் இருக்கு. சோ மற்ற சில முக்கியமான பெண்களும் அகப்படுறாங்க. சோ இவங்களை வெளியிடணும்னா ஒரு ஆளுக்கு $10 மில்லியன் அப்படின்றாங்க. எங்களுடைய பணைய கைதி ஒரு ஆளை அமெரிக்கா ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படிதான் கதை. சோ இது ஈவா கிரீனுக்கு வருது. அவங்க எப்படி இதை செயல்படுத்துறாங்க அப்படின்னு தான் கதை. சோ இப்ப என்னன்னா இவங்க என்னன்னா ஈவா கிரீன் என்னன்னா அந்த நாட்டுக்கு போறாங்க. எப்படி உள்ள போகணும் அப்படின்றப்ப அங்க என்னன்னா பயங்கரவாதிகள் குழு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. இன்னொன்னு ISI அவங்களும் போய்கிட்டு இருக்கு. இந்த இடைப்பட்ட ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு மோதல் முட்டல் இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கிடையில என்னன்னா அகதிகளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மருத்துவ குழு போகுது. இதுல ஒரு பெண்கள் குழுவா இவங்க போறாங்க. இந்த பெண்கள் குழு எல்லாமே ஆயுத பயிற்சி பெற்றவர்கள், அதாவது வெடிமருந்து நிபுணர், சோ டாக்டர். சோ வெளியில இருந்து வர்றது பாத்தீங்கன்னா டாக்டர், இன்னும் டிரைவர், இந்த மாதிரி தான் வருவாங்க. மித்த எல்லாமே பாத்தீங்கன்னா அமெரிக்க சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய திறமை பெற்ற பெண்கள் படை எப்படி போய் எதிரிகளை வீழ்த்தி அங்க இருக்க அந்த பெண் கல்வி அமைச்சரோட பொண்ணை தூக்கிட்டு வர்றாங்கன்றது கதை. இந்த கதை என்னன்னா சொல்லப்பட்ட விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கதை. இந்த கதை என்னன்னா சொல்லப்பட்ட விதமும் கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. இதோட திரைக்கதையும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். மியூசிக் பாத்தீங்கன்னா அதுல எந்த இடத்துலயும் நம்ம படம் பாக்குறப்ப என்னன்னா எந்த இடத்துலயும் மியூசிக் நம்மள டிஸ்டர்பன்ஸே பண்ணாது. சோ அது மாதிரிதான் இந்த படம் என்னன்னா படம் ஆரம்பிக்கிறது ஃபாஸ்டா போகும். ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதாவது CG, VFX இதெல்லாம் எந்த இடத்துலயும் நம்ம குறைய சொல்ல முடியாது. ஆனா இந்த படத்தோட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இந்த படம் என்னன்னா ஒரு தடவை தான் பாக்குற மாதிரி இருக்கும். படம் நல்லா இருக்கும். ஆனா என்னன்னா பிரச்சனை என்னன்னா அடுத்த தடவை பாக்குறதுக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன்ல நிறைய படம் வந்திருக்கு. இதை விட சுவாரஸ்யமாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஓகே ரகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அடுத்த தடவை இல்ல போதும், படம் நல்லா இருக்கு ஆனா போதும் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்துல வேற எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. படம் நல்லாவே பண்ணிருக்காங்க. அது ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் ஒரு நல்ல படம் பார்க்கணும்னா இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கலாம். சோ இந்த படத்துல குறைகள்னு சொல்லி பெருசா சொல்றதுல படம் பார்க்கலாம். இது லைன்ஸ் கேட் இதுல தளத்திலேயே இருக்கு, தமிழ்லயே கிடைக்குது.